வெல்கம் டு தியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு இல்லாமல் 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு ஈஸியான டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்கிறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போது இது பண்ணுறதுக்கு குக்கரில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டாலும் சாம்பார் புளிப்பாயிரும். இப்போது இதில் 2 பச்சை மிளகாய், 2 வெள்ளைப்பூண்டு, 4-5 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். இப்போ 4 விசிலுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஒரு கரண்டியால் லேசாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ இதில் 2 காஞ்ச மிளகாவை பிச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் போல் காயப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக குக்கரை அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இந்த சாம்பார் திக்காகிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3 ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் போல் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. சாம்பார் பொடி கடைசியாக தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம கொதிச்சுக்கிட்டு இருக்க சாம்பார் கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை சேர்த்துக்கலாம். இப்போது கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா சாம்பார் திக்காகிரும். இப்போது கடலை மாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு சாம்பாரை கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான பருப்பு இல்லாத டிஃபன் சாம்பார் ரெடி. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.